இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்று பேதுரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். பிதாவாகிய தேவன் ரட்சிப்பை யூதர்கள் வழியாக உலகத்தின் எல்லா மக்களுக்கும் அருளி செய்ய திட்டமிட்டிருந்தார். ரட்சிப்பின் செய்தி அவர்களுக்குத்தான் முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை நிராகரித்தார்கள். மேசியாவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடியினாலே நித்திய ஜீவனுக்கு தங்களை அபாத்திரர்களாக, அந்நியர்களாக, தகுதியற்றவர்களாக தங்களை தாங்களே தீர்த்து கொண்டார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பாக்கப்பட்டார்கள். மத்திய 10வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீடர்களை காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், நீங்கள் போகும்போது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது என்று பிரசங்கியுங்கள், வியாதியுள்ளவர்களை சுகமாக்கி குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி, ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும்போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது, அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது என்று தேவன் சொன்னார். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். உங்களை நிராகரிக்கிறவர்கள் அந்த சமாதானத்தை இழந்து போவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு திருமணம் செய்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி அழைக்கப்பட்ட மக்கள் அந்த திருமணத்துக்கு வர மனதில்லாதிருந்தபடியினால், நிராகரித்தபடியால் மற்ற மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அழைக்கப்பட்ட மக்கள் அபாத்திரராக காணப்பட்டார்கள். நித்திய ஜீவன், ரட்சிப்பு, சமாதானம், பரலோக ராஜ்யத்திற்கான அழைப்பு ஆகியவைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவரவர் பொறுப்பில் உள்ளது. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நஷ்டம், இழப்பு, பாதிப்பு, அதனால் உண்டாகிற பலன், தண்டனை அவரவர்களுக்குரியது. இந்த பெரிதான ரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடி, அறியாமையிலே இல்லாதபடி இருப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ரட்சிப்புக்காக, நித்திய ஜீவனுக்காக, சமாதானத்துக்காக, பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இலவசமாக அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நாங்கள் விசுவாசம் வைக்கும்போது தேவரீர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எங்கள் மீது பொழிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ள தேவரீர் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் இழந்து போகாதபடி இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.